அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையோடைய அளவு ராகி எடுத்துக்கிட்டா கூடுமா குறையுமா? டாக்டர், எனக்கு ராகி எடுத்துக்கிட்டா கூடுது, இல்லை எனக்கு ராகி எடுத்துக்கிட்டா குறையுது, அந்த மாதிரி நிறைய நமக்குள்ள கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆனால் சர்க்கரை நோய்க்கு ராகி ஒரு பெஸ்ட் மெடிசன். அது எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராகின்னு சொல்லக்கூடிய அந்த கேழ்வரகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே கேப்பை அப்படின்னு சொல்கிறோம், கேப்பங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சர்க்கரை நோயில் என்ன நம்ம சொல்கிறோம், சர்க்கரையோடைய அளவு மெதுவாக ரத்தத்தில் ஏறணும், அப்படியே உடனே ஏறக்கூடாது. இதுக்கு கிளைசிமிக் குறியீடு அப்படின்னு சொல்கிறோம், கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்க்கரையோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் ஏறினாதான் நோயாளிக்கு சர்க்கரையோடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ராகி ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரையோடைய அளவு மெதுவாகத்தான் ரத்தத்தில் ஏறும். அடுத்து பார்த்தோன்னா, ராகியில் இருக்கக்கூடிய அந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து, நார்மலாக ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒன்று கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கும், இல்லைன்னா கரையாத நார்ச்சத்து இருக்கும். ஆனால் ராகியில் கரையக்கூடிய நார்ச்சத்தும் இருக்குது, கரையாத நார்ச்சத்தும் இருக்குது. ரெண்டுமே சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் ரெண்டுமே ராகியில் இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம், குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் குடல் ஆரோக்கியமாகவும் இருந்து மேம்படுறதுக்கு இந்த ராகி பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து என்னன்னா, நார்மலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட்ட உடனே சர்க்கரை அதிகரிச்சிருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் போஸ்ட் பிராண்டியல் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சுகரை குறைக்கக்கூடிய தன்மை இந்த கேழ்வரகுக்கு இருக்கு, ராகிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு. நார்மலாகவே சர்க்கரை நோய் அப்படிங்கிறதே ஒரு டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் தான். இது ஒரு கூட்டு வியாதி. முக்கியமாக ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய ஒரு கூட்டு வியாதியை தான் நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கணையம் நல்லா வேலை செய்யணும்னா கால்சியம் சத்து வேணும். அந்த கால்சியம் சத்து குறைபாடும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மன ஆரோக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாலும் மெக்னீஷியம் சத்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் மெக்னீஷியம் சத்து குறைபாடும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு, இந்த மாதிரி நிறைய சத்து குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்குது. இந்த அத்துணை சத்துக்களும் நிரம்பியதாக இருக்கக்கூடிய ஒரு தானியமாக நமக்கு இந்த கேழ்வரகு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கேழ்வரகு ரெகுலராக எடுக்கும் பொழுது எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்சுலின் வேகமாக துரிதமாக வேலை செஞ்சு சர்க்கரையோடைய அளவை குறைக்கணும். அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியோட அளவு அதிகமாக இருந்து கணையும் துரிதமாக செயல்படுறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, ராகி சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு க்ளூட்டன் ஃப்ரீ தான் இப்போ அட்வைஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் கோதுமை வேண்டாம், பார்லி வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு குடலே உடலில் எல்லா சத்துகளும் முழுமையாக உறிஞ்சப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு சர்க்கரை நோய் வராது. அப்போது முழுமையான சத்து குடல் ஆரோக்கியமின்மையினால் நம்மளுக்கு உடலில் ஏற்றுக்கப்படலை அப்படிங்கும்பொழுது தான் சர்க்கரை நோய் அப்படின்னே சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய குடலே ஒரு சல்லடை மாதிரி ஆகிடும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதனாலேயே நம்ம என்ன சொல்கிறோன்னா, க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டில் இருங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படிங்கிறது
கண்டிப்பாக உங்களுக்கு ராகியில் வந்து கிடைச்சிரும். ஏன்னா அதில் குளூட்டன் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ அடிக்கடி ராகி எடுத்துக்கும் பொழுது குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த சர்க்கரை நோயாளிகள் என்றைக்குமே சொல்கிறது வந்து கை கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து கை கால் மரத்து போயிடுது, மரமரன்னு இருக்குது, என்னால் வந்து எந்த இடத்துல ஊன்றேன், நான் நடக்கிறதே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நடக்கிறேனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல, குத்தல், எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கான காரணம் அதில் நமக்கு வந்து சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அது வந்து அதிகமாகறதான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகிக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சிஆர்பி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே குறைக்கக்கூடிய தன்மை வந்து ராகிக்கு வந்து இருக்குது. அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது தான் வந்து ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேழ்வரகு. அப்போது இந்த ராகியை வந்து எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு சர்க்கரையோடைய அளவு குறையும்? ஏன்னா உடனே நம்ம மக்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூழ் காய்ச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் ராகியை வந்து நீங்கள் களி மாதிரி கிளறி அதை வந்து மோர் விட்டு கரைச்சி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்க்கரையோடைய அளவு ஏறும். அதே மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் சர்க்கரையோடைய அளவு ஏறும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், குறிப்பாக வந்து சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், செமி சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம 3 எடுத்துக்கிட்டோன்னா, லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டோடைய கிளைசிமிக் குறியீடு ரொம்ப அதிகம். செமி சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுன்னு போகும் பொழுது அதனுடைய கிளைசிமிக் குறியீடு அதை விட கொஞ்சம் கம்மி. இதுவே சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், மாவு பொருள் கெட்டியாக இருக்கும் பொழுது அதனுடைய கிளைசிமிக் குறியீடு இன்னும் கம்மியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ராகியை வந்து நம்ம சாலிடாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? ராகி இட்லி, கருப்பு உளுந்து சேர்த்து ராகி இட்லி, அல்லது வந்து கருப்பு உளுந்து சேர்த்து ராகி தோசை, அந்த மாதிரி கூட வந்து ஒரு நீர்க்காயோடைய கூட்டை சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்க்கரையோடைய அளவு வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராகியை வந்து களி மாதிரி கிளறி அதோட ஒரு கீரை குழம்பு மாதிரி சேர்த்து சாப்பிடும் பொழுதும் சர்க்கரையோடைய அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராகி புட்டு இந்த மாதிரி கட்டி அதை வந்து நம்ம தாளித்து சாப்பிடும் பொழுதும் சர்க்கரையோடைய அளவு படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ராகி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பாரம்பரிய தானியங்களில் ஒன்றாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது வந்து ஊட்டச்சத்து குறைபாடை போக்கி அவங்க உடலில் இருக்கக்கூடிய அத்துணை சத்துகளும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்படுறதுக்கு குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கணையத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி சர்க்கரையோடைய அளவை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகை ஒரு கீரையோடோ அல்லது வந்து ஒரு நீர் காய்கறியோட கூட்டோடவோ சேர்த்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.